ஆண்டவர் சொல்கிறாரு, பண வாழ்க்கை அல்ல, நான் தான் உன்னுடைய வாழ்க்கை. வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 16:26. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பாருங்கள், கவனிங்க எல்லாரும். மத்தேயு 16:26. ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கவனிங்கள், உலகம் முழுவதையும், அப்படியானால் பணம் இல்லாமல், கவனிங்க, இந்த பூமியில் நண்பர்களை ஆதாயம் பண்ண முடியாது, உறவுகளை ஆதாயம் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற உறவுகள் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் லோகத்திலே. கவனிங்கள், இது ஒருவேளை ஒரு கவியாக இருக்கலாம். உண்மை என்னவென்றால், கவனிங்க, ஆதாயப்படுத்தப்பட வேண்டுமானால் ஒரு நண்பரை ஆதாயப்படுத்தப்படணும். ஐ மஸ்ட் ஹாவ் சம் மனி. உறவுகளை ஆதாயப்படுத்தணும், கொடுக்கணும். அப்படியானால் உலகம் முழுவதையுமே அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். நல்லா கவனிக்க வேண்டும். கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள், தேசங்கள், உலகத்தை ஆதாயம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பில்கேட், அம்பானி, அதானி, நிறைய பேர் சொல்கிறாங்க, புதிய புதிய ஆட்களெல்லாம் சொல்கிறாங்க, ஆதாயப்படுத்தி கொண்டாலும். இங்கே போட்டிருக்குது ஜீவன். இந்த 2 வார்த்தை படிச்சிங்களா? அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை பிராணன், இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை ஜீவன். கவனிங்க, உங்கள் பணம் உங்கள் பிராணனை காக்கும். நல்லா கவனிக்கணும். மரித்து போகிற நிலைமை, மரித்து போயிட்டா கூட இன்றைக்கி ஜீவன் கொடுக்குற விஞ்ஞானங்கள்லாம் இருக்குது, மருத்துவம்லாம் இருக்குது. அந்த வசனம் திரும்ப உங்கள் வேதத்தில் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அதாவது அவனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். அப்படியானால் இந்த ஐஸ்வர்யம் பூமிக்கு பயன்படும், நித்தியத்துக்கு பயன்படாது. அடுத்த ஒரு வார்த்தை தரித்திரனோ. அது ஆங்கிலத்தில் நான் படிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? இப்படி போடுறது, பட் எ புவர் மேன். பட் கவனிங்கள், அந்த தமிழை விட ஆங்கிலத்தில் அழுத்தமாக இருக்கிறது. பட் இருக்கிறது ஆனால் பயன்படாது, இருக்கிறது ஆனால் பயன்படாது. நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்திருப்பேன் பாருங்க, ஆனால் பாருங்கள் மழை வர மாதிரி இருந்துச்சு, புரியுதா? வந்திருப்பேன், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. வந்திருப்பேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை வந்துடுச்சு. கவனிங்க, எல்லாருமே அந்த பட்டை பயன்படுத்துகிறோம். பட் ஆனால் தேவன் சொல்கிறார், பணக்காரனாக இருக்கட்டான், ஆனால் பட் என்ற வார்த்தை எங்கே வருதோ அது அந்த உண்மையை பொய்யாக்குகிறது. புரியவில்லை நினைக்கிறேன். அந்த பட் என்ற வார்த்தை